துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு விலகிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உறவுகள் தான் துலாம் ராசிக்கு ஒட்டுமொத்த உலகம் என்று நீங்கள் எப்போதுமே கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பீங்க. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் என அத்தனை பேரையுமே ஒரு மாலையாக கோர்த்து தன்னுடைய நெஞ்சில் சுமக்கக்கூடிய மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது நீங்கள் யாருக்காக எல்லாமே வாழ்ந்தீர்களோ, யாருக்காக எல்லா உதவிகளையும் செய்தீர்களோ, அந்த அத்தனை உறவுகளும் உங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகியும் திருந்திருந்திருக்கும். அதுவரை உங்களிடம் நீங்க தான் என்னுடைய உயிர், நான் உன் கூடவே தான் இருப்பேன் சாகிற வரைக்குன்னு கூறிய காதலர்கள்ல இருந்து அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நபராக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு பணம் தேவைப்படும் அல்லது ஒரு உதவியானது அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்க அவங்களை துரத்தவில்லை, மாறாக அவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உங்களை தனிமைப்படுத்தியும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்கள் உதவிக்காக அவர்களின் வாசலில் நின்ற போது உங்களை கண்டு கொள்ளாமல் கதவடைத்த அந்த ஒரு நாளும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்நாளின் மிக இருண்ட பக்கங்களும் அதுவாகத்தாங்க இருக்கும். உறவுகள் என்பது வெறும் வேஷம் என்ற கசப்பான உண்மையை உங்களின் அந்த தனிமை உங்களுக்குள்ள நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் எல்லோரையுமே சமமாக பார்த்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கு பணக்காரன், ஏழை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று எந்த ஒரு பாகுபாடும் எப்பொழுதுமே தெரியாது. எல்லாரிடமும் சகஜமாக பழகக்கூடிய மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் செய்வீங்க. எல்லாரையும் ஒரே தட்டில் வைத்து சமமாக பார்க்கக்கூடிய உன்னத ஜீவன் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களின் இந்த சமத்துவ குணம் பலருக்கு பிடிக்காமலே போயிருக்கும். நீங்கள் எல்லாரிடமும் நன்றாக பழகுவதும் எல்லாருக்கும் உதவி செய்வதும் சில மனிதர்களுக்கு உங்களை பிடிக்காமல் சில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். குறிப்பா தங்களை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள் நீங்கள் மற்ற சாதாரணமான மனிதர்களுக்கு சமமான முக்கியத்துவம் கொடுத்ததை கண்டு கோபமும் அடைந்திருப்பாங்க. இவனுக்கு பெரிய மனிதர்களை மதிக்க தெரியவில்லை, எல்லாரையும் ஒரே தட்டில் வைக்கிறான் என்று உங்களின் சமத்துவ சிந்தனையை ஒரு குற்றமாக கருதியும் இருப்பாங்க. நீங்கள் எல்லாரிடமுமே உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று பார்க்காமல் அவர்களும் ஒரு மனிதர்கள் என்று சகஜமாக பழகக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் அது அவர்களுக்கு புரியாது. இதனால் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளும் அங்கீகாரங்களும் தடுக்கப்பட்டு தேவையில்லாத சதி வலைகளில் நீங்கள் சிக்க வேண்டியதும் இருந்திருக்கும். உங்களுடைய வேலைகளும் பறிப்போயிருக்கும். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும். உங்களுடைய அமைதி உங்களை காயப்படுத்தியிருக்கும். பிரச்சனைகள் பெரிதாகிவிடக்கூடாது, வார்த்தைகள் தடமாறி உறவுகளை உடைத்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் பல நேரங்களில் மௌனமாகவே இருந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் ஆகியிருக்கும், உங்களுக்கும் பேச தெரியும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே பேசாமல் மௌனம் காத்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போது நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயத்தை உறக்க பேசாமல் கண்ணியமான அமைதியை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த உலகம் உங்களின் அந்த பண்பான மௌனத்தை உங்களின் குற்ற உணர்ச்சியாக கருதியிருக்கும். பார்த்தீர்களா, இவன் வாயை திறக்கவில்லை, அப்படி என்றால் இவன்தான் தவறு செய்திருக்கிறான் என்று சமுதாயம் தீர்ப்பும் உங்கள் மீது எழுதவும் ஆரம்பித்திருக்கும். உங்களின் அமைதியை உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக மாற்றி உங்களை மேலும் மேலும் காயப்படுத்திய போது நாம் ஏன் அன்று பேசாமல் இருந்தோம் என்ற விரக்தியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கவும் ஆரம்பித்திருக்கும். இது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் கொடுத்திருக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கூறுங்கள். நான் ஏதாவது தவறாக கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு காலமானது பிறக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசி அன்பர்களை, கடந்த காலத்தில் உங்களின் அசாத்திய சமநிலையையும் எவரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற நல்ல மனதையும் இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று கேலி செய்து உங்களை ஒடுக்க பார்த்த சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய கைகளில் தராசை ஏற்றி ஒரு பிரமாண்டமான வெற்றியை சாதித்து காட்டப் போகக்கூடிய பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கிவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதிக்கும் கௌரவத்திற்கும் வட்டியும் முதலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகக்கூடிய உன்னதமான வாழ்வியல்
நாட்களாக நாளை ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் நாளை உடனே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைத்து விடுது. நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடங்கக்கூடிய நல்ல காரியங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். நாளை முதல் புதிய உறவுகளில் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக போய்விடும். உங்களுடைய காதல் உங்களை அவமானப்படுத்தியது, உறவுகள் உங்களை விட்டு விலகியது என்று நிலைமையானது மாறிவிடும். இப்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு புதிய உன்னதமான உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறது. பழைய உறவுகள் போல் தேவையில்லாமல் சண்டை போடாமல் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ள உணர வைக்கும். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாகவோ பிடித்த ஒரு நபராகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க வரவும் ஆரம்பிப்பாங்க. அது உங்களின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய புதிய வாழ்க்கை துணையாக கூட இருக்கவும் செய்யலாம். அல்லது உங்களின் வளர்ச்சிக்கு ஏணியாக இருக்கக்கூடிய நல்ல வழிகாட்டியின் நட்பாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். இந்த புதிய உறவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய காயங்களை ஆற்றக்கூடிய மருந்தாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் நீங்கள் இழந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மீட்டு தந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு புதிய உயரத்திற்கு நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களாக அவங்க மாறவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய புதிய தொழிலில் வளர்ச்சியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கோ அல்லது சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருப்பவர்களுக்கோ இது ஒரு பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் தொழில் ஸ்தானம் பலமடைவதால் இதுவரை முடங்கி கிடந்த அல்லது நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருந்த உங்களின் வியாபாரங்கள் திடீரென அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எதிர்பாராத ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நவீன காலத்திற்கு தகுந்த மார்க்கெட்டிங் உத்திகளை நீங்கள் கையாளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் பிராண்ட் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று நீங்கள் சந்தையில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வலம் வரக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிக்கும். இனி நீங்கள் பணம் சேமிக்க நல்ல வழிகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வள்ளல் குணம் கொண்ட நீங்கள் உங்களிடம் வரக்கூடிய பணத்தை மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து வாரி இறைத்துவிட்டு பிறகு கையேந்தக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுக்கான பண சேமிப்புக்கான அத்தனை வழிகளையுமே பிரபஞ்சம் திறந்துவிடப் போகிறது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்கு நீங்களே முற்றுப்புள்ளியும் வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. நிலம், தங்கம் அல்லது நீண்ட கால பரஸ்பர நிதிகளில் உங்களின் பணத்தை சரியாக முதலீடு செய்வதற்கான நல்ல ஆலோசனைகளும் வழிகளும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று சுயமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வந்த பணத்தை தக்க வைத்து கொண்டு அதை மென்மேலும் வளர்க்கக்கூடிய வித்தையை இந்த ஒரு காலம் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுத்து உங்களுடைய வங்கி கணக்கை பல மடங்கு உயர்த்தவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல மாறவும் ஆரம்பிக்கும். அதனை எப்படியாவது நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமாக கொண்டும் சென்றுவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில வினாடிகளாகவும் நிச்சயமாகவும் இருக்கலாம். எனவே இதனை நீங்களும் பார்த்து விட்டீர்கள். உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். இந்த புதிய உறவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய காயங்களை ஆற்றக்கூடிய மருந்தாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் நீங்கள் இழந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மீட்டு தந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு புதிய உயரத்திற்கு நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களாக அவங்க மாறவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய புதிய தொழிலில் வளர்ச்சியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கோ அல்லது சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருப்பவர்களுக்கோ இது ஒரு பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் தொழில் ஸ்தானம் பலமடைவதால் இதுவரை முடங்கி கிடந்த அல்லது நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருந்த உங்களின் வியாபாரங்கள் திடீரென அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எதிர்பாராத ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நவீன காலத்திற்கு தகுந்த மார்க்கெட்டிங் உத்திகளை நீங்கள் கையாளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் பிராண்ட் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று நீங்கள் சந்தையில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வலம் வரக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிக்கும்.
இனி நீங்கள் பணம் சேமிக்க நல்ல வழிகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வள்ளல் குணம் கொண்ட நீங்கள் உங்களிடம் வரக்கூடிய பணத்தை மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து வாரி இறைத்துவிட்டு பிறகு கையேந்தக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுக்கான பண சேமிப்புக்கான அத்தனை வழிகளையுமே பிரபஞ்சம் திறந்துவிடப் போகிறது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்கு நீங்களே முற்றுப்புள்ளியும் வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. நிலம், தங்கம் அல்லது நீண்ட கால பரஸ்பர நிதிகளில் உங்களின் பணத்தை சரியாக முதலீடு செய்வதற்கான நல்ல ஆலோசனைகளும் வழிகளும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று சுயமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வந்த பணத்தை தக்க வைத்து கொண்டு அதை மென்மேலும் வளர்க்கக்கூடிய வித்தையை இந்த ஒரு காலம் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுத்து உங்களுடைய வங்கி கணக்கை பல மடங்கு உயர்த்தவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறவும் ஆரம்பிக்கும். அதனை எப்படியாவது நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமாக கொண்டும் சென்றுவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை கவனம்